கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேத புரட்டு செய்தி எண் 22 குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த வேத புரட்டு சொல்கின்றது, 7 முத்திரைகளை திறப்பதற்காக தூதர்கள் இறங்கி வந்த அந்த அரிசோனாவின் பாலைவனத்தில் 1500 மைல் சுற்றளவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டி கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்று. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16-17 வசனம். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மத்தேயு 24 அதிகாரம் 23-26 வசனங்கள். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். ஆகவே இந்த வேத புரட்டு சொல்கின்றது, தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வதற்கு 7 முத்திரைகளை திறப்பதற்காக தூதர்கள் இறங்கி வந்த அந்த அரிசோனாவின் பாலைவனத்தில் 1500 மைல் சுற்றளவுக்குள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்று. அதை எதிர்ப்பதற்காகவும் இது ஒரு தவறான உபதேசம் என்று சொல்வதற்காகவும் நான் இங்கே உள்ளேன். வேத வசனம் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலை ஆதரிக்கிறது. அதற்கு வேதத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல், ஒரு இழுத்து கொள்ளப்படுதல். ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கப் போகிறது என்பதை வேதத்தை வாசிக்கிற அனைவரும் அறிந்திருக்கின்றனர். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நமது காலத்தில் நடக்கப்போகும் ஒரு உண்மையான மறைந்து போகும் செயல். உயிரோடு இருக்கும் நாம் மரிக்காமலேயே பரலோகத்திற்கு செல்வது என்று பொருள்படும். மேலும் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கப் போகிறது, அதை வேதாகமம் உறுதிப்படுத்துகிறது. வில்லியம் பிரெனாமின் கடைசி கால செய்தியும் கூட அதை உறுதிப்படுத்துகிறது. சகோதரன் பிரெனாம் அவர்களுடைய மேற்கோள், எடுத்துக்கொள்ளப்படுதல் 1965. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நிச்சயம் உண்டு. மேற்கோள், கேள்வி பதில்கள் புத்தகம் 1964. எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வதற்காக ஒரு கூடுகை இருக்கப் போகிறது. நாம் உபத்திரவத்திலிருந்து தப்பி எடுத்துக்கொள்ளப்படுதலில் சென்று விடும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவே நமது நம்பிக்கையும் அக்கறையுமாய் இருக்கிறது. ஆனால் இந்த வேத புரட்டு செய்தி மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அரிசோனாவின் பாலைவனத்தில் 1500 மைல் சுற்றளவுக்குள் 7 முத்திரைகளை திறப்பதற்காக 7 தூதர்கள் இறங்கி வந்த அந்த இடத்தில் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. இது மல்கியா 4 அதிகாரத்தின் செய்திக்கும் வேத வசனங்களுக்கும் முரணானது. நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த வேத புரட்டு செய்தி எண் 22 கூறுவது என்னவென்றால், நீங்கள் இந்த பகுதிக்குள் இல்லாவிட்டால், அதாவது அரிசோனாவின் அந்த பாலைவனத்தில் அந்த ஒரு 1500 மைல் சுற்றளவுக்குள் இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்ளப்படுதலை தவற விடுவீர்கள் என்பதாகும். நீங்கள் இந்த பகுதிக்குள் இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு வெளியே இருப்பீர்கள் என்று அது சொல்லுகிறது. நாங்கள் ஆசியாவில் உள்ள இந்தியாவில் வசிக்கிறோம். இந்தியா அரிசோனா பாலைவனத்திலிருந்து 8700 மைல் தொலைவில் உள்ளது. அது 500 மைல் என்பதை போல் சுமார் 6 மடங்கு. இந்த வேத புரட்டு சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் அந்த பகுதிக்குள் இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்ளப்படுதலை தவற விடுவீர்கள் என்பதாகும். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, சிங்கப்பூர் மற்றும் பிற இடங்களில் உள்ள ஜனங்கள் இன்னும் அதிக தூரத்தில் இருக்கிறார்கள். இந்த வேத புரட்டு செய்தி நீங்கள் அங்கே கூடியிருக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கப் போகிறது. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக ஒரு கூடுகை இருக்கப் போகிறது. கேள்வி என்னவென்றால், எப்பொழுது அது நடக்கப் போகிறது, எங்கே என்பதே. இந்த வேத புரட்டு செய்தியை பரப்புபவரிடம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான மணவாட்டி அரிசோனாவில் கூடி வர வேண்டும் என்ற அவருடைய கருத்துக்கோ
அவருடைய கோட்பாட்டை நிரூபிப்பதற்கோ எந்த வேதவசன ஆதாரமும் முற்றிலும் இல்லை. ஆனாலும் வேத வசனங்கள் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று எபேசியர் 1:10 1 தெசலோனிக்கேயர் 4:17 ஆகிய வேத வாக்கியங்களும் ஆதரிக்கின்றன. இந்த கூடுகை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அல்ல, ஆனால் கடைசி எக்காலத்தில் 1 கொரிந்தியர் 15:52 உலகமெங்கிலும் இருந்து ஒரு உலகளாவிய கூடுகையாக இருக்கும். லூக்கா 17:34-37 மல்கியா 4 செய்தியும் தேவனுடைய தீர்க்கதரிசியும் லவோதேக்கியாவின் தூதனுமான வில்லியம் பிரென்னாம் இப்படிப்பட்ட வேதப்புரட்டை ஆதரிப்பதில்லை. இந்த விஷயத்தை குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அது உண்மையா பொய்யா என்பதை சகோதரன் பிரென்னாமே சொல்லட்டும். நான் மேற்கோளிடுகின்றேன். ஒழுக்க நெறி உபதேசம் கேள்வி எண் 325. கேள்வி: மணவாட்டிக்குள் செல்லும் அனைவரும் மணவாட்டியின் எதிர்கால இருப்பிடம் என்கின்ற 2வது செய்தி ஒளிநாடாவில் கூறுவது போல் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து 1500 மைல் சுற்றளவுக்குள் வசிக்க வேண்டுமா? எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது மணவாட்டி உலகின் எல்லா பாகங்களிலிருந்தும் வருவாள் என்று நான் எப்போதும் நினைத்திருந்தேன். நான் தவறா? பதில்: இல்லை. என் அன்பான நண்பரே, நீங்கள் தவறில்லை, நீங்கள் சரியே. இல்லை, மணவாட்டி எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் இருக்க வேண்டியதில்லை. அவர்களில் அநேகர் பூமியின் புழுதியில் இருப்பார்கள். அவர்கள் பூமியை சுற்றிலும் இருப்பார்கள். வடக்கில் பனியில் உறைந்திருப்பார்கள். வெப்பமண்டல காடுகளில் புழுதியிலும் உலகம் முழுவதும் இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய எக்காலம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் விழித்து எழுந்து புழுதியிலிருந்து வெளியே வருவார்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் சரி. இப்பொழுது இதில் உயிர்த்தெழுதல் ஒரு உலகளாவியதாக இருக்கும். பாருங்கள், எல்லா இடங்களிலும் பூமி உருண்டையில் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொரு சிருஷ்டியும் அவர் வரும்போது அவருடனே கூட வெளியே வரும். பாருங்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி. மேற்கோள்: ஒழுக்கம் நெறி உபதேசம் கேள்வி எண் 267. கேள்வி: சகோதரன் பிரென்னாம், நான் உங்களிடம் கேட்க விரும்பும் சில கேள்விகள் என்னிடம் உள்ளன. நீங்கள் ஜனங்களை அவர்களுடைய வீடுகள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு உங்களை பின்பற்றி அரிசோனாவுக்கு வரும்படி ஆலோசனை சொன்னீர்கள் என்றும், இல்லையென்றால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் இருக்க மாட்டார்கள் என்றும் ஜனங்கள் சொல்வதை நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையா? பதில்: இல்லை ஐயா, நான் அப்படி சொல்லவில்லை. அப்படி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் அப்படி செய்ய வேண்டாம் என்றுதான் நான் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறேன். இல்லை, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் போக விரும்பினால் அது உங்கள் விருப்பம். நிச்சயமாக நான் அப்படி விரும்பவில்லை. எனக்கு நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அப்படி செய்வதற்காக மணவாட்டி அங்கிருந்து போகிறாள் என்று நினைத்தால் நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். நானும் இதை கேள்விப்பட்டேன். என்னை விடுங்கள், நான் எங்கோ தவறாக புரிந்து கொண்டேன். பார்ப்போம். எடுத்துக்கொள்ளப்படுதல் இது உண்மையா? அல்லது நாம் நம்முடைய வீடுகளை விற்க வேண்டுமா? அல்லது நீங்கள் எப்போதாவது இப்படி சொன்னீர்களா? இல்லை, நான் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் இப்போது அப்படி நினைப்பதை பாருங்கள். அது என்ன செய்கிறது? அது ஒரு கூட்டத்தை தொடங்கியது. பாருங்கள், பிறகு நான் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறேன். அங்கே இப்போது ஒரு கூட்டம் இருக்கிறது. விரைவில் அவர்கள் ஒரு ஆசிரமமாக மாற்றப் போகிறார்கள். பிறகு அது என்னவாகும்? நாங்கள் மணவாட்டியின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக இங்கே வந்தோம். அதைதான் செய்தித்தாள்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அவர்கள் ஆசிரமத்தில் முடிவடைந்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போக முடியாமல் போகும்போது அதை பிடித்து கொள்ள காத்திருக்கிறார்கள். மேற்கோள்: ஒழுக்கம் நெறி உபதேசம் கேள்வி எண் 269. கேள்வி: மேலும் அரிசோனாவில் உள்ள சியரா விஸ்டாவுக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு குடிபெயர்ந்த அந்த குடும்பங்களை பற்றி உங்களுக்கு சிறிய பெத்லகேம்
என்ற ஒளிநாடாக்களில் ஒன்றிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் அரிசோனாவில் நடக்கும் என்று அவர்கள் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை அங்கே போகும்படி ஆலோசனை சொன்னீர்களா? பதில்: நான் நிச்சயமாக சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை செய்தவைகளில் மிகவும் மோசமான ஒரு நகர்வை செய்கிறீர்கள். அதை போன்ற ஒரு காரியத்தை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள். மேற்கோள்: ஒழுக்கம் நெறி உபதேசம், கேள்வி எண் 273. கேள்வி: சகோதரன் பிரணாம், மணவாட்டி மற்றும் மணவாளினின் எதிர்கால இருப்பிடம் என்ற உங்கள் செய்தியில் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து 1500 மைல் சதுரமாக ஒவ்வொரு பக்கமும் 750 மைல் இல்லை, அது வேறுபட்டது இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னதாக சிலர் புரிந்து கொண்டார்கள். வேறு வார்த்தைகளில், ஆசரிப்பு கூடாரம் மையத்தில் இருக்கும் ஒவ்வொரு பக்கமும் 1500 மைல். இது உண்மையா? நான் இந்த பகுதிக்கு வெளியே வசிக்கிறேன். அப்படியென்றால் நான் அங்கே குடிபெயர வேண்டுமா? பதில்: இல்லை அன்பே, அப்படி செய்யாதே. அவர்கள் உலகத்தின் ஒவ்வொரு பிளவிலிருந்தும் மூலையிலிருந்தும் வெளியே வருவார்கள். உயிர்த்தெழுதலும் எடுத்துக்கொள்ளப்படுதலும் உலகம் முழுவதுக்கும் பொதுவானதாக இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. அந்த நேரம் வரும்போது அவரை சந்திக்க நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அவ்வளவுதான். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தடுக்க எதுவும் இல்லை. மேற்கோள்: ஒழுக்கம் நெறி உபதேசம், கேள்வி எண் 367. கேள்வி: மணவாட்டி இந்த செய்தியை விசுவாசிக்கிறவர்கள் இறுதியில் மேற்கே சென்று அங்கே கூடி வருவார்களா? பதில்: இல்லை. இப்பொழுது மணவாட்டி இறுதியில் மேற்கே செல்வாளா? இறுதியில் எனக்கு தெரிந்தவரை அப்படி இல்லை. மணவாட்டி என்பவள் உலகம் முழுவதிலும் இருப்பவள். உலகம் முழுவதும் நீங்கள் மேற்கில் அல்லது எங்கும் கூடி வர வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் மேற்கே டூசான், அரிசோனாவுக்கு வர விரும்பினால் நான் அங்கே வசிக்கிறேன், உங்களை வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் அதை நினைத்து கொண்டு, அதாவது மணவாட்டி டூசான், அரிசோனாவிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுதலில் போகப் போகிறாள், அங்கிருந்து மட்டுமே என்கின்ற இந்த நிபந்தனைகளின் கீழ் வருவீர்கள் என்றால் அதற்காக வராதீர்கள். ஏனென்றால் அது ஒரு பிழை, அது சரியல்ல. மேற்கோள்: சபையின் இரகசிய எடுத்துக்கொள்ளப்படுதல், 1958. மேற்கோள் புத்தகம். கர்த்தருடைய வருகை ஏதோ ஒரு குறிப்பிட்ட மூலையில் மட்டுமே இருக்காது, ஆனால் உலகளாவியதாக இருக்கும். ஒருவர் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார், அது பகல் நேரம். மற்றவர் உலகத்தின் மறுபக்கத்தில் படுக்கையில் நித்திரை செய்து கொண்டிருப்பார், அது ஒரு உலகளாவிய எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 34-37 வசனங்கள். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கின்ற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவர் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40 மற்றும் 41ஆம் வசனம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். மேற்கோள்: ஒழுக்கம் நெறி உபதேசம், கேள்வி எண் 396. கேள்வி: கர்த்தராகிய இயேசு மேகங்களில் வருவதற்கு சற்று முன்பு முதல் மணவாட்டி செய்தது போல கொஞ்ச காலத்தில் ஜீவனுள்ள சிறிய மணவாட்டி எங்காவது ஓரிடத்தில் ஒன்றாக கூடி வந்து எல்லாவற்றையும் பொதுவில் வைத்திருப்பாள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பதில்: அது அப்படி இருக்கும் என்பது மிகவும் சந்தேகத்திற்குரியது. ஏனென்றால் வேதாகமம் சொல்கிறது, ஒரே படுக்கையில் இருவர் இருப்பார்கள். நான் ஒருவனை எடுத்துக்கொள்வேன், ஒருவனை விட்டு விடுவேன். வயலில் இருவர் இருப்பார்கள், நான் ஒருவன் எடுத்துக்கொள்வேன், ஒருவனை விட்டு விடுவேன் என்று உலகமெங்கும்
அவர்கள் ஒரே இடத்தில் ஒன்றாக கூடி வர மாட்டார்கள். ஒருவரை எடுத்து ஒருவரை விட்டு விடுவார். உலகமெங்கும் அவர்கள் பூமி எங்கும் சிதறி கிடப்பார்கள். ஆனால் அவர்களுடைய சிறிய குழுக்களுக்குள் பொதுவான காரியங்கள் இருக்கும். கர்த்தர் அனுமதித்தால் இது அதில் ஒரு சிறிய குழுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை ஆசியாவில் ஒரு சிறிய குழு, ஜெர்மனியில் ஒன்று, வேறு எங்காவது ஒன்று. அன்றொரு இரவு நான் மணவாட்டியின் தரிசனத்தை கண்டபோது அவள் உலகமெங்கிலும் இருந்து உருவாக்கப்பட்டிருந்தாள். அது உலகளாவியது பாருங்கள். எனவே மணவாட்டி ஒரே இடத்தில் கூட்டி சேர்க்கப்பட மாட்டாள். அதுதான் வசனத்தோடு சரியாக ஒத்துப்போகிறது. மேலும் வார்த்தை ஒருபோதும் தவறாக இருந்ததில்லை. இந்த நேரம் வரை தரிசனமும் ஒருபோதும் தவறாக இருந்ததில்லை. ஏனென்றால் அது வசனத்தின் படி இருந்தது. மேற்கோள்: சிறந்த வேலைப்பாடு 1964 மேற்கோள் புத்தகம். மணவாட்டியின் முன்னோட்டம். நான் பார்த்தேன், இதோ அவர்கள் மீண்டும் வந்தார்கள். அவர்கள் கடந்து செல்லும்போது பார்ப்பதற்கு இனிமையாக தோன்றும் சிறிய வாலிப பெண்கள். அவர்கள் கடந்து செல்லும்போது என்னை நேராக பார்த்து கொண்டே சென்றார்கள். ஒவ்வொருவருக்கும் நீண்ட கூந்தல் இருப்பது ஒப்பனை இல்லை. உண்மையிலேயே அழகான பெண்கள். அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். அது எல்லா தேசங்களிலிருந்தும் வரும் மணவாட்டியை பிரதிநிதித்துவம் படுத்தியது. பாருங்கள், அவர்கள் வேதவசனத்தோடு முழு ஒழுங்கில் அணிவகுத்து செல்லும்போது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். பாருங்கள், அதன் பின்னர் நான் அவளை கவனிக்க வேண்டும். அவள் கடந்து செல்லும் பொழுது நான் கவனிக்காவிட்டால் அவள் அந்த வார்த்தையோடு தாளம் தவறி விடுவாள். நாம் உலகத்தில் ஒரு பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுதலில் போக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய குழுவாக இல்லையா? மேற்கோள்: ஒழுக்கம் நெறி உபதேசம், கேள்வி எண் 240. கேள்வி: மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலில் ஒரே இடத்தில் ஒன்றாக கூடி வருவாளா? அது மேற்கில் இருக்குமா? பதில்: இல்லை, அங்கே இருக்க வேண்டியதில்லை. ஆம், மணவாட்டி ஒரே இடத்தில் ஒன்றாக கூடி வருவாள். அது உண்மைதான், ஆனால் உயிர்த்தெழுதல் வரை அல்ல. ஆகையால் மணவாட்டி அனைவரும் ஒன்றாக இருப்பார்கள். அது கர்த்தரை சந்திக்க செல்லும்போது பாருங்கள், அது இப்படி ஒரு இடத்தில் இருக்கும். ஏனென்றால் மணவாட்டி பூமியில் தூளில் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆர்டிக் முதல் வெப்பமண்டலம் வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை, உலகமெங்கும், ஆப்பிரிக்காவின் வயல்களின் கீழே அங்கே இறந்து போன சுவிசேஷ களப்பணியாளர்களை பாருங்கள். வடக்கில் உறைந்த பகுதியில் மேலே அங்கே இறந்து போனவர்களை பாருங்கள். அரங்கத்தில் இறந்து போனவர்களை பாருங்கள். உலகமெங்கும், காங்கோவில் மற்றும் எல்லா இடங்களிலும், உலகமெங்கும் அவர்கள் எல்லா இடங்களிலும் மரித்திருக்கிறார்கள். சீனா, ஜப்பான், உலகம் முழுவதும் கர்த்தருடைய வருகை உலகளாவியதாக இருக்கும். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அது ஒரு உலகளாவிய எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கும். ஆம், சபை அனைவரும் ஒன்றாக இருப்பார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, எடுத்துக்கொள்ளப்படுதல் தொடங்கிய பிறகு, ஒரு பாவியான சகோதரனை திரும்ப நிலைநிறுத்துவதை பற்றிய ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கையில் சகோதரன் பிரண்ணாம் சொன்னார். மேற்கோள்: ஒழுக்கம் நெறி உபதேசம். இப்பொழுது கூட்டி சேர்த்தல் கர்த்தருக்கே உரியதாக இருக்கும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொன்னது போல அவன் சொன்னான், சமாதான கர்த்தர் வரும்பொழுது கூட்டி சேர்த்தல் அவருக்கே உரியதாக இருக்கும். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிகன் அவர் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். யூதாவை குறித்து பேசுகையில் அவராலேயே கூடி வருதல் உண்டாயிருக்கும். இப்போது மிக அதிகமாக ஜனங்கள் ஒரு சபையாக ஒன்றாக கூடி வரும்படி ஒரு பெரிய கூட்டம் ஜனங்களை, ஒரு சபையை, ஒரு சபை பிரிவை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதோ ஒரு மத கோட்பாட்டை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அது அதுவல்ல. ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுதல் என்பது அதுவே அல்ல. தேவன் தம்முடைய மந்தையை ஒன்றாக கூட்டி சேர்க்க அழைப்பு விடுக்கும் பொழுது அவர் அவர்களை ஜெஃபர்சன்வில்லிலிருந்து 2 பேரையும், இண்டியானாவிலிருந்து 2 பேரையும், கென்டக்கியிலிருந்து 2 பேரையும், மிசிசிபியிலிருந்து 2 பேரையும் எடுக்கக்கூடும்.
அவர் சொன்னது சரியாக அதுதான், அவருடைய வார்த்தைகள் அல்ல. ஆனால் அவரே சொன்னார், வயலில் இருக்கிற 2 பேரில் அங்கே பகல் நேரமாக இருக்கும். நான் ஒருவனை எடுத்துக்கொண்டு மற்றவனை விட்டுவிடுவேன். ஒரே படுக்கையில் படுத்திருக்கின்ற 2 பேரில் அது பூமியின் மறுபக்கம் இரவு நேரமாக இருக்கும். நான் ஒருவனை எடுத்துக்கொண்டு மற்றவனை விட்டுவிடுவேன். பாருங்கள், ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுதல் இங்கே ஒரு குழுவுக்கான குலப்பிரிவாக அது இருக்காது. அது ஒரு உலகளாவிய உயிர்த்தெழுதலாக, ஒன்றாக கூடி சேருதலாக இருக்கும். எடுத்துக்கொள்ளப்படுதல் அதே விதமாக தான் வரும். பிறகு அவர் காண்பிப்பது என்னவென்றால், பூமியில் ஜீவிக்கிற ஜனங்கள் அது இங்கே ஒருவர் அங்கே ஒருவராக இருப்பார்கள். அது ஒரு சிறிய குழுவில் ஒன்றாக கூடிய ஒரு கூட்டம் ஜனங்களாக இருக்காது. எனவே கூட்டி சேர்க்கப்படுதல் கிறிஸ்துவுக்கே உரியதாக இருக்கும். நான் ஜெஃபர்சன்வில்லில் இருந்தாலும் சரி, ஸ்வீடனில் இருந்தாலும் சரி, நான் எங்கே இருந்தாலும் கூட்டி சேர்க்கப்படுதல் மெய்ப்பருக்கே உரியதாக இருக்கும். பாருங்கள், அதன் பிறகு நாம் ஒன்றாக உயிர்த்தெழுதல் ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்க எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது உயிரோடு இருக்கிற ஜனங்கள் பூமியின் எல்லா பகுதிகளிலிருந்தும் வருவார்கள். மரித்த ஜனங்கள் மற்றும் பலர் உயிர்த்தெழுவார்கள். அதன் பிறகு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க சபை ஒன்றாக கூடி எடுத்துக்கொள்ளப்படும். பாருங்கள், அவருடைய வருகை உலகளாவியதாக இருக்கும். அது லூயிவில்லுக்கு மட்டுமே வருவதாக இருக்காது. அது பாப்திஸ்டுக்கு மட்டுமே வருவதாக இருக்காது. பிரெஸ்பிட்டேரியனுக்கு மாத்திரமாக இருக்காது. அது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதாக இருக்கும். மேலும் உயிர்த்தெழுதலும் கூட்டி சேர்க்கப்படுதலும் எல்லா இடங்களிலுமிருந்தும் இருக்கும். வேத வாக்கியம் சொல்கின்றது, கூட்டி சேர்க்கப்படுதல் கிறிஸ்துவில் இருக்கும் என்று. எபேசியர் 1:9 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. ஆதியாகமம் 49:19 சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். லூக்கா 17:34-37 அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கின்ற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். மத்தேயு 24:41 அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். மேற்கோள்: ஒழுக்கம் நெறி உபதேசம். பிறகு அது நடக்கும்போது அது எல்லோரையும் ஒன்று கூட்டி சேர்த்தலாக இருக்கும். மேலும் இயேசு தோன்றுவார். அப்பொழுது பூமி முழுவதிலுமிருந்து சபையானது உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே செல்லும். மேற்கோள்: காலம் சமீபமாயிற்று. 1956. அதனால்தான் இந்த காரியங்கள் நடக்கின்றன. பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக பூமியில் 4 முனைகளிலிருந்தும் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க அவருடைய மகத்தான பிரசன்னத்தோடு பூமிக்குள் வருவார். மேற்கோள்: பாளையத்திற்கு புறம்பே செல்லுதல். 1964. தேவ எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்து அநேகருக்கு காணப்படுவார்கள். அப்பொழுது நீங்கள் கண்கூடாக கண்டு, அதோ அந்த சகோதரன் என்பீர்கள். அதற்கு பிறகு அதிக சமயமில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சில நிமிடங்களில், ஒரு இமைப்பொழுதில் நாமும் மறுரூபமடைந்து அவர்களுடன் கூட சேர்ந்து பூமியில் காணப்படாமற் போய் கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:52
ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். மேற்கோள்: நான் ஜெயம் கொள்வது எப்படி, 1963. தேவ எக்காலம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது நமக்கு அருமையானவர்களை நம் கண்கள் காணும். பின்பு நாம் ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாகி அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மேற்கோள்: ஒழுக்கம் நெறி உபதேசம். இப்பொழுது தேவனே, நாங்கள் சரியா தவறா என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வார்த்தையை எங்களுக்கு விளக்கித்தர தீர்க்கதரிசிகளை எங்களுக்கு தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவதை நாங்கள் காண்கிறோம். அவர்கள் வனாந்தரங்களில் இருக்கிறார்கள். சால்ட் லேக் சிட்டியில், தேசத்தில் எல்லா பகுதிகளிலும் மற்றும் எல்லா விதமான வனாந்தரங்களிலும், எல்லா விதமான இரகசிய அறைகளிலும், எல்லா விதமான பிதா தெய்வீகங்களிலும், இன்னும் அது போன்றவைகளில் அவர்கள் இருக்கிறார்கள். அன்புள்ள தேவனே, இந்த ஜனங்கள் எல்லாம் அரிசோனாவுக்கு வருவதை பற்றி இந்த கேள்விகள் மிகவும் அநேகமாயிருக்கிறது. ஆனால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் அங்கே இருந்து மட்டும் வரவேண்டும் என்று போதிக்கும்போது, அது அங்கே மட்டுமே என்றோ அல்லது அவர்கள் ஒரு பரிதாபமான ஒன்றுக்கு உதவாத அசுத்தமான தேவனுடைய கிருபையினால் இரட்சிக்கப்பட்ட பாவியாகிய என்னோடு இருக்க வேண்டும் என்றோ, உண்மையாக அப்படிப்பட்டவனுடைய பிரசங்கத்தை கேட்கவோ விரும்பினால் நிச்சயமாக அவர்கள் வரட்டும். அந்த வனாந்தரத்திற்கு அங்கே ஓடிவிடாமல் அவர்கள் இங்கே வரட்டும். அவர்கள் சரியாக வேத வாக்கியம் சொல்லாததையே செய்ய முயற்சிக்கிறார்கள். இதோ அது வனாந்தரத்தில் இருக்கிறது என்று யாராகிலும் உங்களிடத்தில் சொன்னால் அதை விசுவாசிக்க வேண்டாம். இதோ அது அறை வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதை விசுவாசிக்க வேண்டாம் என்றே வார்த்தை கூறுகிறது. கர்த்தாவே, அவர்களை எச்சரிக்க நான் என்னால் முடிந்த மட்டும் முயற்சிக்கிறேன். மத்தேயு 24 23-26 வசனங்கள். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். இந்த வேத புரட்டு செய்தியானது எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வதற்காக நீங்கள் அரிசோனா வனாந்தரத்தில் கூடி வர வேண்டும் என்று சொல்கிறது. அதை விசுவாசிக்காதீர்கள். இந்த செய்தி தவறானது மற்றும் வேத புரட்டானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டு மனக்குழப்பத்தை உண்டாக்கும். இது வஞ்சனையானது மற்றும் பைத்தியத்தை உண்டாக்கக்கூடியது. வேத வாக்கியத்தின்படியும் வில்லியம் பிரென்னாம் அவர்களுடைய மேற்கோளின்படியும் இந்த செய்தியை பரப்புவன் ஒரு பொய்யன் என்றும் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்றும் நாம் கண்டறிந்துள்ளோம். அவன் ஒரு வஞ்சகன். இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியை வஞ்சிக்க முயலும் கள்ள தீர்க்கதரிசிகள் பக்க வழியாய் இரகசியமாக செய்திக்குள் நுழைந்துள்ளனர். இந்த செய்தி எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வதற்கு மனவாட்டி அரிசோனா வனாந்தரத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்வதன் மூலம் மனவாட்டிக்கு பைத்தியத்தை உண்டாக்கக்கூடும். இந்த செய்தியை பரப்புபவனை, அவனை விசுவாசித்து பின்பற்றுகிற அனைவரையும் மனம் திரும்பும்படியாக நான் அழைக்கிறேன். வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள், செய்திக்கு திரும்பி வாருங்கள். நீங்கள் ஒரு பொய்யனாக காணப்பட்டிருக்கிறீர்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்திற்குள் புறப்பட்டு போயிருக்கிறார்கள். இது கள்ள அபிஷேகம் பெற்றவர்களின் நேரம். அவர்கள் மனவாட்டியை வஞ்சிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மனம் திரும்புங்கள், பரலோகத்தின் கரிகூடுதல் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.